நண்பர்களே, நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை தமிழ் இலக்கியத்தின் பொற்கால காவியங்களில் ஒன்றான மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகவே மணிமேகலை கருதப்படுகிறது. இதனை தந்தவர் சீத்தலை சாத்தனார். ஆன்மீகமும் மனிதநேயமும் கலந்த அழகான ஒரு கதை. சிலப்பதிகாரம் முடிந்த காட்சி நினைவிருக்கிறதா? அது எப்படி மறந்து போகும்? தேநீர் கதைகள் தோழி தந்த கதை சுருக்கமாச்சே அப்படின்னு தானே சொல்றீங்க. மிக்க நன்றி. சிலம்பை திருடாத கோவலனை கல்வன்னு சொல்லி கொலை செய்யப்படுறான். கோவலன் கதைக்கு நீதி கேட்டு கண்ணகி போராடி கண்ணகியின் சாவத்தால் மதுரை எரிகிறது. இதன் தொடர்ச்சியாகவே மணிமேகலை கோவலன் மாதவியுடன் இருந்தபோது இருவருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் மணிமேகலை காப்பிய தலைவின் மணிமேகலை என்ற பெண். கோவலன் இறந்த செய்தி கேட்டு மனமுடைந்து போகிறாள் மாதவி. சிறிது காலம் வாழ்ந்திருந்தாலும் மாதவியும் இங்கே கற்புக்கரசியாகவே காட்டப்படுகிறாள். நடன அரசி. கோவலனே இறந்து போயிட்டாரு, நீ நமக்கு அலங்காரம், ஆடம்பரமான வாழ்க்கை, இது எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னோட சொத்துக்களை எல்லாம் தனக்கு வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கிறாள். எந்த ஆடம்பர வாழ்க்கையும் இல்லாம துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரா மாதவி. அவங்க இருவருக்கும் இடையில பிறந்த குழந்தை மணிமேகலை அம்மாவோட அன்பு அரவணைப்பால வளருது. மணிமேகலை தன் குழந்தைக்கு அடிக்கடி சொல்வதுண்டு, என் செல்ல மகளே, பணம் காசு எல்லாம் வரும் போகும், ஆனால் அன்பும் ஒழுக்கமும் கருணையும் மட்டும்தான் நம்மை தரமுயர்த்தி காமிக்கும். அன்பும் ஒழுக்கமும் முக்கியம். என் வாழ்க்கையை போல் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதை கருத்தில் வைத்தே மிகவும் கவனமாக தன் செல்ல மகளை வளர்க்கிறாள் மாதவி. நம்ம காப்பிய தலைவி வளரும் போதே அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்ட ஒரு குழந்தையாகத்தான் வளர்ந்து வருகிறாள். அம்மா சொல்லுற அந்த வார்த்தை அடிக்கடி மணிமேகலை மனதில் வேரூன்றியது. அன்பு, ஒழுக்கம், நேர்மை, இரக்க குணம். புகழின் உச்சியில் இருந்த மாதவி தன்னோட செயல்பாடு காரணமா துறவியாக வாழ வேண்டிய நிலைமை வந்திருக்கு. எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் வாழ வேண்டும். இளமை என்பது துளைந்து விடும், முதுமை வந்தே பாடம் பெறும் என்பதை நாம எல்லாரும் கூட தெரிஞ்சுக்கணும். அம்மா மாதவியை துறவியாகி வாழ்றதை பார்த்து மணிமேகலைக்கும் அதே விருப்பம் வந்துடும். இருந்தாலும் மணிமேகலை சின்ன பொண்ணு இல்லையா? ஆசை விருப்பங்களிலிருந்து வெளிவருவது மணிமேகலைக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஒரு நாள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தப்ப மணிமேகலை அம்மாவை பார்த்து கேட்குறா, ஏமா உலக மக்கள் எல்லாம் துக்கத்திலே இருக்காங்க, துக்கத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டாள். மணிமேகலையே, துக்கம் மனித வாழ்க்கையின் ஒரு பக்கம். ஆன்மீகம் ஒன்றே துக்கத்தை கடந்து அமைதியை பெறுறதுக்கு ஒரு சிறந்த வழி என்று கூற மணிமேகலை நினைக்கிறாள், நான் பிறந்ததே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான், அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சுற்றுட்டா. அவளின் மனம் அமைதியை தேட ஆரம்பித்தது. அவளுக்குள் கருணை பெருகியது. அவள் தன் தாயின் பாதையை பின்பற்ற ஆரம்பித்தாள். இதனால் தான் சொல்லியிருப்பார்களோ, தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று. மணிமேகலை எப்படி துறவியாக ஆனாள்? அவளின் ஆன்மீக பயணம் எங்கே சென்றது? அவர்கள் சந்தித்த மனிதர்கள் யார்? அனைத்தையும் தெரிந்து கொள்ள தேநீர் கதைகளின் அடுத்த பாகத்தை பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கிறது யூடியூப் தேநீர் கதைகள். பெருவாரியான ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்குமே வணக்கம். மணிமேகலையை காண மறுபடியும் கை